நீங்கள் ரோஜா வளர்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த டிப்ஸை இந்த சீசனில் கடைபிடிக்கணும். வெயில் அதிகமாக இருக்குங்க. மழை வரும்னு சொல்கிறாங்க, ஆனால் மழை வரல. அனல் தான் அதிகமாக இருக்குது. இந்த அனல் நம்ம ரோஜா செடிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் நம்ம தினமும் தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணணுங்க. கண்டிப்பாக நீங்கள் காலையில் 7 மணிக்கு முன்னால் நீங்கள் தெளிக்கிற தண்ணியில் சில ஐஸ் க்யூப் போட்டு சில் வாட்டரை ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அது அடுத்து வரும் வெயிலின் அனலை தாங்கி வளர்வதற்கு ஈஸியாக இருக்கும். எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 நாள் கழித்து அடுத்து நீங்கள் தெளிக்கும் பொழுது சீவீட் கூட எப்சம் சால்ட்டை கலந்து தெளிக்கலாம். சீவீட் 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml கலந்துக்கோங்க. அதோடையே எப்சம் சால்ட்டை 1 கிராம் கலந்துக்கோங்க 1 லிட்டர் தண்ணிக்கு. இந்த அளவில் நீங்கள் கலந்து செடி ஃபுல்லாக தெளித்து கொடுங்க. நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஷேட்நெட் இருக்காது, வெயில் நேரடியாக இருக்குது, வெயில் தாங்காது. நம்ம ரோஜா செடிகளுக்கு எப்போவுமே அதிக வெயிலும் அதிக மழையும் நம்ம செடிகளுக்கு ஆகாது. அதனால் நீங்கள் தினமும் தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணி கொடுங்க. குறைவாக அளவில் தான் நீங்கள் ரோஜா செடி வச்சுருக்கீங்கன்னா மக்கில் தண்ணி எடுத்து மேலே நல்லா தெளித்து விட்டுருங்க. அதுவே போதுமானது. ஆனால் கொஞ்சம் சில் வாட்டர் கொடுங்க, நல்லது. இந்த பராமரிப்பை நீங்கள் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் மண்ணில் கெமிக்கல் உரத்தை இப்போ கொடுக்காதீங்க, அனல் அதிகமாக இருக்கிற நேரத்தில். அதனால் கம்போஸ்ட் அல்லது மண்புழு உரம், கடலை பிண்ணாக்கு கரைசல் இவற்றை மட்டுமே நீங்கள் அடிக்கடி கொடுங்க, மாற்றி மாற்றி கொடுங்க. நம்ம செடிகள் நல்லா இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி அழகாக இருக்கும். நானும் தினமும் தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணுறேன், லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்குறேன், மண்புழு உரமும் கொடுத்துருக்குறேன். இப்படி அழகான ஆன்லைன் செடிகளும் இந்த சீசன்லேயே பூத்துருக்கு பாருங்கள். பேபி ரொமான்டிக்கா, DA35 இதெல்லாம் பூத்துருக்கு. இன்னும் மொட்டுக்கள் பூக்கட்டும் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். லெகர்ஃபீல்டு எவ்வளோ உயரம் வந்து பூத்துருக்கு பாருங்கள். வெயிலையும் தாங்கி பூக்குதுன்னா அதுக்கு நம்ம தொடர்ந்து பராமரிப்பு கொடுக்கணும். மண்ணை ரொம்ப காய விடாமல் தண்ணி கொடுக்கணும். மண்ணுக்கு நீங்கள் கிளறி விட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் உரம் கொடுக்கறதுனா கொடுங்க. இந்த பராமரிப்புகளை இந்த சீசனில் நீங்கள் பண்ணிடுங்க. அப்போ நமக்கு செடிகள் பாதுகாப்பாக வந்துடும். இனி மழை பெய்யும் பொழுது நம்ம தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணணும்னு அவசியம் இல்லை, நல்லா ஹெல்த்தியாகவே வந்துடும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.